அப்படின்னா அந்த வெல்டிங் உறுதித்தன்மையா இருக்காது, உங்களோட வேலையை வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அது எப்படி அப்படிங்கறதையும் நம்ம இப்போ பாத்தீங்கன்னா நான் வெல்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ப்ரோசிட்டினா எப்படி இருக்கும், ப்ரோசிட்டியை விட்டா நமக்கு எப்படி இருக்கும் வெல்டிங் அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதுங்க, ஒரு ரன் வெல்டிங் அடிச்சிருக்கோம். இந்த வெல்டிங் வந்து பாத்தீங்கன்னா வெல்டிங் ராடுக்கு ஏத்த பவர் நம்ம கொடுக்கலைங்க. கிட்டத்தட்ட வந்து பொதுவா வந்து இந்த வெல்டிங்க்கு வந்து நம்ம எவ்வளவு பவர் கொடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து 100ல இருந்து 140க்குள்ள நம்ம பவர் வச்சிருக்கணும். நம்ம இப்ப வச்சது வந்து பாத்தீங்கன்னா 50 ஆம்ஸ் தான் வச்சிருக்கோம். 50 ஆம்ஸ் வச்சு நம்ம இப்படி வெல்டிங் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா வெல்டிங் ஒரு கிளியரா வரல பாருங்க, உங்களுக்கு இப்ப தெரியுது. இப்ப இதுவே இன்னும் பவர் கம்மியா வைக்கிறோம், ஒரு சரியான வெல்டிங் மிஷினுக்கு சரியான பவர் கிடைக்கலன்னா இந்த வெல்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு இஷ்யூஸ் இருக்கும். இந்த மாதிரியான ஹோல்ஸ் இருக்கிறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெல்டிங் வந்து ஊடுருவல், அதாவது பெனட்ரேஷன் சொல்லுவாங்க. வெல்டிங் ஊடுருவல் அப்படிங்கிறது ரெண்டு ஜாப்புக்கு நடுவுல வெல்டிங் எவ்வளவு ஆழமா திக்னஸா வெல்டிங் வருது அப்படிங்கறது வந்து பெனட்ரேஷன் சொல்லுவாங்க.